ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்யவேல் அண்ணனுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெஷல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் கேட்டார், சத்யவேல் அண்ணன் யூடியூப் வருமானத்தை நம்பி நீ இருக்காத அப்படின்னாரு. அண்ணா, நான் எப்பவுமே யூடியூப் வீடியோ போட்டு சம்பாரித்து அதை நம்பி நான் இருக்க மாட்டேன்னா. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் தெரியுங்க. தனிக்கேன்னு போகிறனால எனக்கு அதுலேயே சம்பளம் வந்துருங்க. நான் சம்பளத்துக்கு மேலே செய்கிறேன்னா நான் கீரை வியாபாரம், இந்த மசாலா பொடி, ஹேர் ஆயிலு இந்த மாதிரி செய்வேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கசாப்பு கடை வேலையும் எல்லா வேலையும் தெரியுங்க. சமையல் வேலையும் எல்லாம் தெரியுங்க. கம்பெனி வேலையும் எல்லாமே தெரியுங்க. பக்கத்தாலேயே கம்பெனி இருக்குது. பார்த்திங்கன்னா நான் அங்கேயும் கூட போய் வேலை செய்யலாம். லோக்கல் வேலை தான் தெரியுங்க. போல்டிங்கு, ஓவர்லாக்கு, லோக்கல் வேலையும் தெரியுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஐட்டம் அதுவும் கூட நான் தைப்பேங்க. இப்போ நான் கம்பெனி வச்சுருந்தேங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா அது வாடகைக்கு தான் நான் இப்போ விட்ருக்குறேன். நான் அப்படி எனக்கு எதாவது ஐடியா வந்தால் கூட அந்த கம்பெனி காலி பண்ண சொல்லிவிட்டு நானே வைப்பேங்க. நானும் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை செஞ்சது தாங்க. எனக்கு வந்து டைம் ஒத்துக்கலை. சொந்த தொழில் இப்போதைக்கு ஆகாதுன்னு சொன்னனால எனக்கு அந்த தொழில் நான் விட்டுட்டுங்க. கொரோனா டைம் அந்த தொழில் செஞ்சுருந்தங்காட்டி எனக்கு அந்த தொழில் எனக்கு செட் ஆகலை. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை விட்டுட்டேன். தண்ணிக்கேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அதுலேயே எனக்கு வாரம் ஒரு ₹6000 வந்துடும். அதுக்கு மேலே நான் செய்கிறது வந்து எக்ஸ்ட்ரா நான் இந்த சீட்டு போடுறது, ஏழை சீட்டுலாம் போடுறேன். அந்த சீட்டுக்கு தான் எனக்கு யூஸ் ஆகாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் கீரை வியாபாரம் பண்ணால் அந்த கீரை வியாபாரம் பண்ணி லாபம் அதிகமாக வந்துச்சுன்னா நான் ₹100 எடுத்து வச்சுருவேங்க. தண்ணிக்கேனும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு ₹200 நான் எடுத்து சேமித்து வச்சுருவேன். ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு காசு இது கீரை வியாபாரம் இல்லை, தண்ணிக்கு எனக்கு இது கம்மியாக ஓடிச்சுன்னா அந்த காசை வந்து யூஸ் பண்ணிக்குங்க. மருத்துவ செலவுக்கு நான் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு ₹500 எடுத்து வச்சுருப்பேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு மருத்துவ செலவு எதுவும் வராதுங்க. என்னென்னா குழந்தைகளுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த நிலவேம்பு கஷாயம் வச்சு கொடுத்துருவேன். சளி பிடிச்சா ஆடாதோடைய தலையை வச்சு கொடுத்துருவேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கொம்பு தேன் வச்சுருக்குங்க. டெய்லி பாப்பாவுக்கு கொம்பு தேன் கொடுக்கறனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தேனில் அதிகமாக இருக்கிறனால நோய் அதிகமாக வராது. ஒரு காய்ச்சல், இரும்பு, சளினாலும் ஜஸ்ட்டு ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தா போதுங்க, சரியாயிரு. சக்திவேலன்னா நான் அந்த ஒன்றை நம்பி இன்னொரு தொழிலை நான் விட மாட்டேனே. எனக்கு என்ன தொழில் வேணால் செய்யலாம். என் உடம்பு வந்து அந்தளவுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். நான் வந்து பொய் பேச மாட்டேன், ஒரு பக்கம் திருட மாட்டேன். உழைத்து எந்த வேலை வேணால் நான் செய்வேன். டிச்சு வலிக்குன்னா கூட வலிச்சிருவேண்ணா. நான் எந்த வேலையுமே கேவலமாக நினைக்க மாட்டேன். காட்டு வேலையும் எல்லாம் தெரியும். பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு 6 வருஷம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். எல்லாம் கடன் ஆகி போச்சு. அதனால் என்ன பண்ணுங்க, கோயம்புத்தூரில் 2 வருஷமாக 6 மணிக்கு இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் 1.5 ஷிஃப்ட்டு வேலை செஞ்சேன். அப்போ பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு எனக்கு ₹1000 கொடுத்தாங்க. கடுமையாக உழைச்சேன். தனிக்கேனும் அந்த சமயத்தில் வாரத்தில் 2 நாள் வந்து போடுவேன். அப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிடுவேன். சித்ரா ஏர்போர்ட் தானே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணம்பட்டி போகிற வழியில் குமரி மாரியம்மன் கோயில் இதில் தான் ஒரு சைட்டில் வேலை பார்த்தேன் 2 வருஷமாக. அதனால் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் எனக்கு சென்ட்ரிங் வேலையும் கூட தெரியும். அதுவும் கூட இப்போ கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. டெய்லியும் 1 ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ₹800, அப்புறம் ஒரு பாதி ஷிஃப்ட்டுக்கு ₹400, 1.5 ஷிஃப்ட்டுக்கு ₹1600 கூப்பிட்டாங்க. அவர் கூட தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் கூட சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு நீங்கள் கீரை எடுத்தாவே போதுமில்ல, அது எதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? கீரை எடுத்துகிட்டு நீங்கள் தனிக்கேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பளமாச்சு, நீங்கள் ஏன் போய் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் குழந்தையும் பார்த்துக்கல. அதனால் நீங்கள் பயப்படாதீங்கண்ணா சக்திவேலண்ணா. கண்டிப்பாக நான் வந்து ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருவேன். என் உடம்பு அதுக்கு தான் நான் எல்லா சூழ்நிலையுமே என் உடம்பு ஏற்றுக்கணுன்னு தான் கஷ்டமான வேலையும் செய்வேன், ஈஸியான வேலையும் செய்வேன். அதனால் என் உடம்பு வந்து ஏற்றுக்கு. குழந்தையிலேருந்தே அப்படித்தானே. அப்போவே நான் குழந்தையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் ஒடிக்கு போயிருக்கிறேங்க, கரும்பு காட்டுக்கு போயிருக்கேன், இந்த கரும்பு தோகை உரிப்பாங்க எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன், உப்பு வைக்கிற போயிருக்கிறேன், இந்த தண்ணி கட்டுவாங்க, இந்த இந்த இதெல்லாம் வெள்ளாமைக்கு தண்ணி கட்டுவாங்க, பாத்தியாக கடலக்காடு, மஞ்சக்காடு இந்த மாதிரி அதுக்கெல்லாம் தண்ணி கட்டுறதுக்கும் போயிருக்கிறேன். அதனால் நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேண்ணா. இதுதான் உண்மை. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.